பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபத்தின் 6வது அதிகாரத்துக்கு நாம் வருகிறோம். இந்த 6வது அதிகாரத்தினுடைய முதல் வசனம் 5வது அதிகாரத்தினுடைய கடைப்பகுதிக்கு சம்பந்தப்பட்ட வசனம். இப்போ 5வது அதிகாரம் முடியும் போது பவுல் என்ன சொன்னானுங்கிறது நம்ம கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது. கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொன்னால், அந்த அன்பு ஒரு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்கிற அன்பாய் இருக்கு என்று சொல்லி அதில் காண்பித்ததை நம்ம பார்த்தோம். இப்போது அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்திருக்கும் போது அந்த அன்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதில் நம்ம லேக் பண்ணக்கூடாது, காலதாமதம் பண்ணக்கூடாது, அது நல்லது இல்லைன்னு சொல்லி சொல்லுகிறான். முதல் வசனம், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். ஸோ அந்த தேவ அன்பை நாம் அடைய காலம் தாழ்த்தக்கூடாது, அதை அலட்சியம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த முதல் வசனத்தில் நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம்னு சொல்லுகிறோம். 2வது வசனத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை வருது. அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். இது ஒரு தீர்க்க தரிசன வசனம். என்று சொல்லி இருக்கிறாரே அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே எங்கேயோ சொல்லியிருக்குது. எங்கே சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால், ஏசாயா 49வது அதிகாரம் 8வது வசனத்தில் அந்த வார்த்தை வரதை பார்க்குறோம். ஏசாயா 49:8, பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வார்த்தையை இங்கே அப்படியே கோட் பண்ணி என்று சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள் அப்படின்னு சொல்கிறதை பார்க்குறோம். அங்கே வெறும் அனுக்கிரக காலம் தான் இருந்தது. அந்த அனுக்கிரக காலம் இப்பொழுதே, அந்த இரட்சண்ய நாள் இப்பொழுதேன்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறான். ஸோ நீங்கள் டிலே பண்ணக்கூடாது அந்த அன்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும்போதுன்னு சொல்லி. இப்போது பழைய ஏற்பாட்டின் காலம், புதிய ஏற்பாட்டின் காலம்னு சொல்லி நம்ம 2 விதமான காலங்களாக பிரித்து பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தோட புதிய ஏற்பாட்டு காலம் எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரையாவது கேட்டோம்னு சொன்னால், அவங்க புதிய ஏற்பாட்டின் காலத்தை கிருபையின் காலம்னு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போது ஏன் கிருபையின் காலம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் உடனே தண்டனை கொடுத்தாரு, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார், அதனால் அது கிருபையின் காலம்னு சொல்கிறத நம்ம கேட்க முடியும். பெரும்பாலான பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லைன்னு சொல்லி 2 வேத வசனம் நமக்கு ஆதாரம் சொல்ல முடியும். ஒன்று பிரசங்கியின் புஸ்தகம். பிரசங்கியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற புஸ்தகம். ஸோ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பிரசங்கியின் புஸ்தகத்தில் ஒரு வசனம் வருது. 8வது அதிகாரம் 11வது வசனத்தில், துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரங்கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கு. அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே துர்க்கிரியைக்கு தக்க தண்டனையை ஆண்டவர் சீக்கிரம் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி பிரசங்கியே சொல்லுகிறான். அப்போது பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் ஆண்டவர் உடனே அடித்தார்னு சொல்கிறது இல்லைங்கிறது ஆகி போயிடுது. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடக்கிறது இல்லைன்னு சொல்லி பிரசங்கியின் புஸ்தகத்தில் உள்ள வார்த்தையை பார்க்குறோம். அது இல்லாமல் மலை பிரசங்கத்தில் நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 5:45, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். அதாவது என்ன சொல்கிறாரு, தேவன் அவங்க பொல்லாதவங்களாக இருக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு நன்மையை கொடுக்காமல் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு நன்மையை கொடுக்குறாராம். தீயோர் மேலேயும் நல்லோர் மேலேயும் சூரியனை உதிக்க பண்ணுறாராம், நீதி உள்ளவர்கள் மேலேயும் அநீதி உள்ளவர்கள் மேலேயும் மழையை பெய்ய பண்ணுகிறாராம். ஸோ அந்த ஆசீர்வாதத்தில் தடையே இல்லை. இப்போ இது கிருபையின் காலத்தில் மட்டுமா அல்லது பழைய ஏற்பாட்டிலேருந்தே வா? அப்போதுலேருந்தே அப்படி தான். ஸோ தேவன் மாறவே கிடையாது. தேவன் அப்போதுலேருந்தே ஒரே மாதிரி தான் இருக்கிறார். இதை தனியாக நம்ம கிருபையின் காலம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. அப்படி இது கிருபையின் காலம்னு இல்லைன்னா பவுல் சொல்லுகிறான், இது என்ன காலமா? இது அனுக்கிரக காலம் அப்படின்னு சொல்லுகிறான். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள்.
அனுக்கிரக காலம்னா என்ன அர்த்தம்? அனுக்கிரகம்னா என்ன அர்த்தம்? அனுக்கிரகம்னு சொன்னால் அருள் அளிக்கப்படுகிறது. ஒரு பெரிய காரியம் கிஃப்டாக கொடுக்கப்படுறது, அருள் அளிக்கப்படுகிறது. இப்போது இந்த காலம், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் வந்திருக்கிற நம்ம இருக்கிற இந்த காலம் அனுக்கிரக காலம்னா, அனுக்கிரகமாய் என்ன கொடுக்கப்பட்டது? கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்னாடி அது கிடையாது, கிறிஸ்துவின் காலத்துக்கு அப்புறம் தான் அது இருக்குது. அப்படின்னா என்ன அனுக்கிரகமாய் கொடுக்கப்பட்டது? ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்குறோம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது கிறிஸ்துவின் காலத்துக்கு முன்னாடி உண்டா? கிடையாது. இப்போ இன்றைக்கி தான் நம்ம கிளைம் பண்ண முடியும், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி. ஆண்டவரே சொல்லும்போது சொல்கிறாரு, யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில், தெய்வன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தேவன் என்ன பண்ணாரா? தந்தருளி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ இந்த அருள் கொடுக்கப்படுறது. தேவன் தன்னுடைய குமாரனை மனுஷனுக்காக கொடுக்கிறார். இந்த காலம் அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரகம், இந்த அருள் ஏன் கொடுக்கப்படுதுன்றது இருக்கு. ஏன் கொடுக்கப்படுதான்? கிறிஸ்து இன்னும் பிறக்கலை. பிறக்கிறதுக்கு முன்னால் ஜஸ்ட், அதாவது அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, மரியாள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான், ஆனால் இன்னும் பிள்ளை பெறலை. பிள்ளை பெறாது இருக்கும்போது யோவான் ஸ்நானனுடைய தகப்பனாகிய சகரியாவினுடைய வாயை ஆண்டவர் கட்டி வச்சிருந்தார். யோவான் ஸ்நானன் பிறந்த உடனே அவனுடைய வாயை அவிழ்த்து விட்டார். அவிழ்த்து விட்ட உடனே சகரியா தீர்க்க தரிசனம் சொன்னான். அந்த தீர்க்க தரிசனத்தில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை, லூக்கா 1வது அதிகாரம் 75வது வசனம், லூக்கா 1:75, தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார் அப்படின்னு சொல்லுகிறான். இப்போ தாவீதின் வம்சத்தில் கிறிஸ்து தோன்ற போகிறார் அப்படிங்கிறத இவன் தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது, கிறிஸ்துவின் தோற்றம், அதாவது நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டாருன்னு சொன்னால் எதுக்காக கொடுக்கப்பட்டாரா? தாவீதின் வம்சத்தில் நமக்கு ரட்சண்யம் கொடுக்கறதுக்காக ரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினான்னு சொன்னான். இப்போ பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் தேவாலயத்துக்கு தூக்கிட்டு வராங்க. அங்கே அந்த பிள்ளையை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு தீர்க்கதரிசி நிற்கிறான். அவன் பேர் சிமியோன். அந்த சிமியோன்ற தீர்க்கதரிசி கையை நீட்டி அவரை வாங்கும்போது அவன் சொல்கிற வார்த்தை, 2வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம் 31-32, தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்கிறான். ஸோ கிறிஸ்து பூமிக்குள்ளே வரார், வார்த்தையானவர் மாம்சம் ஆகிறார், தேவன் தன்னுடைய குமாரனை கொடுக்கிறார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி அதை அனுக்கிரகமாக கொண்டாடலாம். ஆனால் அந்த அனுக்கிரகத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணமா? இரட்சண்யம் அளிக்கும்படி தான் அது கொடுக்கப்படும். இப்போது இந்த இரட்சண்ய காலம் அல்லது இந்த அனுக்கிரக காலம் கிறிஸ்துவின் வரவில் துவங்குச்சு இல்லையா? எவ்வளவு நாள் இருக்க போகுது? பழைய ஏற்பாட்டு காலம் வேறு, புதிய ஏற்பாட்டு காலம் வேறுன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டு காலம் அனுக்கிரக காலம்னா கிறிஸ்துவின் வரவில் துவங்கினது நிரந்தரமாக இருக்க போகிற ஒரு காரியம் கிடையாது. இந்த அனுக்கிரக காலத்துக்கு ஒரு முடிவு இருக்குன்னு சொல்லி ஆண்டவரே சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனத்தில், இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்கிறார். இப்போ முதல் தடவை வந்தப்போ அனுக்கிரக காலம் துவங்குச்சு. இப்போ 2வது தடவை வரப்போகிறாராம். 2வது தடவை வரும்போது இந்த அனுக்கிரக காலம் முடிய போகுது. ஏன்னா இப்போ 2வது தடவை வரும்போது அங்கே அனுக்கிரகத்துக்கு இடமே கிடையாது. எதுக்காக வராரா? அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்கிறார். அது நியாய தீர்ப்பின் காலம். இந்த அனுக்கிரக காலம் நிரந்தரமாக இருக்க போகிறது இல்லை, இதுக்கு ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவு அதே கிறிஸ்துவனுடைய 2வது வருகை ஏற்படும் போது முடிய போகுது. அங்கே பலன்தான் கொடுக்கப்படும் ஒழிய அனுக்கிரகம் கொடுக்கப்படுறதில்லை. ஸோ இப்போ இந்த இடைப்பட்ட காலம் இருக்குது பாருங்கள், அவருடைய முதல் வருகையிலேருந்து அவருடைய 2வது வருகை வரைக்கும் இதுதான் நம்ம இருக்கிற காலப்பகுதி. இப்போ இந்த காலப்பகுதி அனுக்கிரக காலம்னு சொல்லியிருக்கு. இதில் தேவன் தன்னுடைய இரட்சண்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கு.
இப்போ இந்த ரட்சண்யத்துக்காக ஆண்டவர் இவ்வளவு பிரயாசப்பட்டு எல்லா காரியத்தையும் செஞ்சுருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற இந்த 21ஆவது நூற்றாண்டில் இந்த நவீன கிறிஸ்தவத்தில் இந்த ரட்சண்யத்தை குறித்து அவ்வளோ ஒன்றும் கேர் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னால், வெளியில் போயிட்டு கிறிஸ்தவங்க யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, சாதாரணமாக ஜனங்க கிறிஸ்தவங்கன்னா யாருங்க அப்படின்னு கேட்டால், இயேசுவை தெய்வமாக வழிபடுறவங்க கிறிஸ்தவங்கன்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறது நம்மை கிறிஸ்தவர்களாய் மாற்றும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் சொல்கிறாங்க. அப்படின்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தில் இயேசுவை தெய்வமாக அங்கே இன்னொரு கேரக்டர் சொல்லுது. மார்க் 3ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம், அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவருக்கு முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. இப்போது அசுத்த ஆவிகள் எல்லாம் இயேசுவை தெய்வமாய் அறிக்கையிட்டதுனால இப்போ இதெல்லாம் கிறிஸ்தவ அசுத்த ஆவின்னு ஆயிடுமா? ஆகாது இல்லை. ஸோ அசுத்தாவி இயேசுவை தெய்வம்னு சொன்னாலும் சரி, சொல்லலைனாலும் சரி, இயேசு தெய்வம்தான். நீங்களும் நானும் இயேசுவை தெய்வம்னு அங்கீகரித்தாலும் சரி, அங்கீகரிக்கலைனாலும் சரி, இயேசு தெய்வம்தான். அது ஒரு மேட்டரே கிடையாது. இப்போ கிறிஸ்து வந்தது தான் தான் தெய்வம்னு நிரூபிக்கிறதுக்காக வந்தாரா? இப்போ அவரை நம்ம ஏற்றுக்கொண்டதுனால நம்ம தெளிவடைஞ்சிட்டோம், இயேசு தெய்வம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு சொல்யூஷனுக்குள்ளே வந்துட்டோம்னு அர்த்தமா? இயேசு தன்னை தெய்வம் என்று அறிமுகப்படுத்துறதுக்காக அல்லது நிரூபணம் பண்ணுறதுக்காக வரலை. அப்படின்னா அவரை தெய்வம்னு நாம் அங்கீகரிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் அங்கீகரித்தாலும் சரி, அங்கீகரிக்கலைனாலும் சரி, அவர் தெய்வம்தான். ஸோ அது இம்மெட்டீரியல். அப்போது இயேசு எதுக்காக வந்தார்? 1 தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம் சொல்லுது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் கிறிஸ்து இயேசு வந்தார். அனுக்கிரகம் கொடுக்கப்பட்டது, ரட்சண்ய கொம்பு ஏற்படுத்தப்பட்டது. காரணம் என்ன? நீங்களும் நானும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறதுக்காக இல்லை, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுறதுக்காக, பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறதுக்காக. இந்த காரியம் அப்படி இருந்தாலும், வேதமெல்லாம் அப்படி சொன்னாலும், இந்த நவீன கிறிஸ்தவத்தில் இந்த 21ஆவது நூற்றாண்டில் ரொம்ப ஒரு வித்தியாசமான செயல்பாடு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியக்காரங்க ஊழியம் செய்ய போனாங்கன்னா பார்க்குறவங்க கிட்டலாம் இந்த ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்பாங்க. அந்த கேள்வியை நம்ம காதால் நிறைய தடவை கேட்டிருப்போம். எப்போது? 35-40 வருஷத்துக்கு முன்னால். அது என்ன கேள்வின்னு சொன்னால், யாரை பார்த்தாலும் பிரதர், சிஸ்டர், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. என்ன விரட்டி விரட்டி பார்ப்பாங்க. எல்லாருக்கிட்டையும் அந்த கேள்வி தாங்க. அவங்க ஹிந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனாக இருந்தாலும், பிரதர், சிஸ்டர், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இப்போது இன்றைக்கி 2026 இருக்கோம். இன்றைக்கி யாராவது அந்த கேள்வி கேட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்க? அந்த கொஸ்டினே சிலபஸ்லே கிடையாது, கம்ப்ளீட்டாக வெளியே போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி சபையின் அங்கத்தினராக ஆனால் அவங்க இயேசுவோடு ஐக்கியம் கொண்டதாக ஒரு கணக்கு வந்துடுது. சபையில் ஈடுபாடு கொண்டவங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தருக்குள்ளே அவங்க வளர்ந்து வர்றதா கணக்கு வந்துடுது. இப்போ வந்தேன் போனேன்னு இல்லாமல், லேட்டாக வருது, எல்லோரும் கண்ணு மூடி ஜோம் பண்ணுறதுக்குள்ளே ஓடி போயிடுறதுன்னு அப்படி டச் அண்ட் கோ இல்லாமல் சபையில் இன்வால்வ்மெண்ட்டு காமிச்சு எல்லா காரியங்களையும் ஈடுபட ஆரம்பித்தாங்கன்னு சொன்னால், இவர் கர்த்தருக்குள்ளே நல்லா இருக்கிற பிரதர் சிஸ்டர்ன்ற ஒரு கண்ணோட்டம் ஜென்ரல் எல்லாரும் மத்தியிலும் அப்படி தான் இருக்குது. ஸோ கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுகிறது, கர்த்தருடைய சபையில் ஈடுபடுகிறது, கர்த்தரோட உள்ள ஒரு நல்ல ஒரு உறவுன்னு சொல்லி ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சு, சபைக்குள்ளே பிரதர் சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு யாரும் கேட்குறதும் கிடையாது, ரட்சிப்பை பற்றி யாரும் பிரசங்கம் பண்ணுறதும் கிடையாது. ரட்சிப்பை பற்றி பாட்டும் பிரசங்கமும் நற்செய்தி கூட்டத்துக்காக ஒதுக்கி வச்சப்பட்ட ஒரு காரியம். சபைக்குள்ளே அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா நாங்கள் எல்லாம் கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. இப்போது இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், அந்த ரட்சண்யம்ன்ற காரியம் இருக்குது பாருங்கள், அந்த ரட்சிப்பு,
ரட்சிப்புனா என்னன்னே தெரியாத ஒரு தலைமுறையே எழும்பி நிற்குது. நீ அவங்களுக்கு தெரியாது உண்மையிலே. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நாங்கள்லாம் சபையில் இருக்கிறோம், சபை தான் எங்களுடைய காரியம், அதனால் நாங்கள் கர்த்தருக்குள்ளே கரெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறாங்க. இது நான் இமேஜின் பண்ணி சொல்லலை, இதுக்கு ஒரு இமேஜினரி ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னா, ஒரு ஊழியக்காரர் போய் இந்த கேள்வியை கேட்டாராம் ஒரு பையன்கிட்ட. அவங்க வீட்டிலேருந்து அவன் வெளியே வந்து நிற்க இவன் கேட்டாரான், தம்பி உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு. அந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட கேட்டானா, அப்பா வெளியில் ஒருத்தர் நிற்கிறாரு, நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேட்குறாருப்பான்னு. அவங்க அப்பா சொன்னாரா, அவர் ஊருக்கு புதுசு போலடா, நம்மளை பற்றி தெரியல, போய் சொல்லு, எங்கள் அண்ணன் தான் செக்ரட்டரி, எங்கள் அப்பா தான் ட்ரெஷரரு, எங்கள் தாத்தா தான் அந்த கோயிலையே கட்டினவர், நாங்கள் தான் தூணு ஆதாரமாக இருக்கிறோம், எங்களை பார்த்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களான்னு கேட்குறீங்களேன்னு போய் சொல்லுடான்னு சொன்னாரான். அந்த பையன் நகராமல் நின்றுக்கிட்டு அவங்க அப்பாவே பார்த்துக்கிட்டு இருந்தான். போய் சொல்கிறானா, ஏன்னா இங்கே நிற்கிறேன்னு கேட்டாரான். அவன் சொன்னானா, அதையெல்லாம் அவர் கேட்கலப்பான்னு. அவர் கேட்டது என்னது, ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் என்னெல்லாம் சாதிச்சிங்க, என்னெல்லாம் செஞ்சீங்கன்னு கேட்கலை. ஸோ இந்த காரியம் ஒரு ஒரு கற்பனை கதை. ஆனால் உண்மையிலேயே நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு அம்மாவும் பையனும் உட்காந்துருந்தாங்க. நான் அந்த பையன்கிட்ட கேட்டேன், தம்பி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியான்னு கேட்டேன். நான் கேட்டது அந்த பையன்கிட்ட தான். பக்கத்தில் உட்காந்துருந்த அம்மா ஒரு கரண்ட் ஷாக் வாங்கினது மாதிரி அப்படியே ஒரு குதிச்சாங்க பார்க்கணும். நான் இவங்கிட்ட கேட்டேன், அவங்க ஜம்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஷாக் அது. ஏன்னா அவங்கள பார்த்து அந்த கேள்வியை ஒருத்தர் கேட்டார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களாம் கேட்ட கேள்வி அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஷாக். அவங்க சொல்கிறாங்க, ஐயையோ என் மகனுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க, அவன் சர்ச்சே தான் கெதின்னு கிடக்கிறவன், அவனுக்கு வெளியில் ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னா பார்த்துக்கங்களேன், எல்லாம் சர்ச்சு தான், அவன் வளர்ந்ததே சர்ச்சில் தான், அவனுக்கெல்லாம் ரட்சிப்பு தேவையில்லைங்கன்னு சொன்னாங்க. இது நடந்த ஒரு உண்மை. ஓகே, அப்போது என்ன நினைப்பு இருக்குது, நாங்கள் சபையில் அங்கத்தினராக இருக்கிறோம், நாங்கள் சபையில் ஈடுபாடு உள்ளவங்களாக இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் என்ன தேவையில்லை, ரட்சிப்பு தேவையில்லை. ஆண்டவர் வந்தது நாம் அவரை ஆராதிக்கிறதுக்காக இல்லை, நாம் அவரை தெய்வமாக அங்கீகரிக்கிறதுக்காக இல்லை. ஓகே, இது வரைக்கும் இயேசுவை தெய்வம்னு நாங்கள் கொண்டு இல்லை, இப்போ இன்னிலேருந்து நாங்கள் இயேசுவை தெய்வம்னு கொண்டுட்டோம், இது வரைக்கும் அதெல்லாம் தெய்வம்னு நினச்சோம், இப்போ இதுதான் தெய்வம்னு நாங்கள் வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக வரல. அந்த இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டோமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. இப்போ இந்த ரட்சண்யம் என்கிற காரியம் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனே தேவைப்படுது. ஏன்னா அது என்னன்னே தெரியாமலே இருக்கிறாங்க. இந்த ரட்சிப்பு என்கிற காரியம் ரெண்டு ஆஸ்பெக்ட் உள்ள ஒரு காரியம். அது என்னன்னா, மனம் திரும்புதல் என்கிறது அதனுடைய முதல் படியாக இருக்கு. மனம் திரும்புதல் அப்படின்னா என்னென்னா, நான் என் சித்தம்படி செய்கிறேன், உலகத்தின் வழக்கத்தின்படி வாழ்கிறேன், நாங்கள் எங்கள் இஷ்டப்படி எங்களுக்கு வசதியானபடி ஜீவிக்கிறோம், பாவம் எங்களுக்கு பாவமாகவே தெரிகிறது இல்லை, அது இன்பமாக இருக்குது. அப்புறம்தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், இப்படியே நான் வாழ்ந்து மரித்து போனேன்னு சொன்னால் இந்த பாவம் என்ன நித்திய ஆக்கினைக்குள்ளே கொண்டு போயிடும், அங்கே எனக்கு விமோசனமே கிடையாதுங்கிறத நான் தெரிந்து கொள்கிறேன். நான் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி நான் விரும்புகிறதுனால இப்போ இதிலேருந்து நான் விடுதலை பெறணும்னு சொன்னால் இனிமேல் நான் என் மனதின் விருப்பப்படி ஜீவிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறது. இதுக்கு பேர் என்னது, மனம் திரும்புறது. இந்த மனம் திரும்புறதை எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப சிம்பிள். வழி தெரியாமல் தாம்பரத்துக்கு நான் இப்படி நடந்து போய்கிட்டு இருந்தேன்னா லோக்கலில் உள்ள யாராவது என்னை பார்த்து தாம்பரத்துக்கு இப்படி வழி இல்லைங்க, நீங்கள் தப்பாக போகிறீங்க, இந்த பக்கம் வழின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ஃபர்தராக ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்கக்கூடாது. நான் நின்ன இடத்துலேருந்து திரும்பி தாம்பரத்தை நோக்கி போகணும். இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே நிறுத்தி ஒரு 180 டிகிரிஸ் திரும்புறதுக்கு நான் டிசைட் பண்ணுறேன் பாருங்க, அந்த டெசிஷனுக்கு பேர் மனம் திரும்புதல். இந்த மனம் திரும்புதல் என்கிறது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் டெசிஷன். அதை இப்போ நம்ம பிறந்த நாளுக்கு சில நல்ல தீர்மானங்கள் எடுப்போம், புது வருஷத்துக்கு சில நல்ல தீர்மானங்கள் எடுப்போம், இனி நான் இதை செய்கிறதில்லை, இனி நான் இப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் இல்லை, இது மொத்த வாழ்க்கைக்கே எடுக்கிற ஒரு
ஒரே தடவை எடுக்கிற டெசிஷன். இதை நீங்கள் லைஃப்பில் இன்னொரு தடவை செய்ய போகிறதே கிடையாது, ஒரே தடவை. இந்த மனம் திரும்புதலை பரலோகம் எதிர்பார்க்குதான். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருங்க. பேதுரு பண்ண முதல் பிரசங்கத்திலே அதை பற்றி தான் பேசுகிறான். அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 20ஆவது வசனம். அப்போஸ்தலர் 3:20, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு மனம் திரும்புறது. அதுதான் பேசிக் ஆஸ்பெக்ட். அது இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஸோ நான் டிசைட் பண்ணேன், நான் இது வரைக்கும் வாழ்ந்தது தப்புன்னு எனக்கு புரிந்து கொண்டேன். நான் டிசைட் பண்ணுறேன், இனிமேல் நான் அப்படி வாழ்கிறதில்லை, இனி இப்படி தான் வாழ போகிறேன்னு டிசைட் பண்ணி திரும்புகிறேன். மனம் திரும்புது. இந்த மனம் திரும்புதல் மட்டும் போதாது. அது மட்டும் போதும்னா இயேசு கிறிஸ்து தேவையில்லை. இயேசு கிறிஸ்து வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லோரும் மனம் திரும்பினா அவங்கவுங்க பாவத்திலேருந்து மனம் திரும்பிட்டு போயிடலாம். இந்த மனம் திரும்புதல் மட்டும் போதாது. ஏன் போதாதுன்னா, நான் ஒரு வங்கியை கொள்ளை அடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. கொள்ளை அடிச்சுட்டு வந்தப்புறம் நான் மனம் திரும்பிட்டேன். இனிமேல் எந்த வங்கியை நான் கொள்ளடிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் இப்போ திருந்திட்டேன். நான் திருந்தினதுனால சட்டம் என்ன விட்டுறாது. சட்டம் நான் என்ன தப்பு பண்ணனோ அந்த தப்புக்கு உண்டான தண்டனையை நான் அடைஞ்சு தான் தீரணும். நீ மனம் திரும்பினதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், இனிமேல் திருட மாட்டேன், ஓகே நல்லது தான், ஆனால் செஞ்ச தப்புக்கு தண்டனை இருக்குன்னு தண்டனை கொடுக்கும். அதே காரியம்தான். நான் மனம் திரும்பி இருந்தாலும் செய்த பாவம் தொலைக்கப்படாத வரைக்கும் இன்னும் அதுக்கு நான் அக்கௌண்டபிளாக தான் இருப்பேன். ஒரு கப்பில் பால் இருக்குது, அதில் கொஞ்சம் விஷம் கலந்துருச்சுன்னு சொன்னால் அந்த கப்பை திரும்ப யூஸ் பண்ணணும்னா வெறுமனை கொட்டினா மட்டும் பத்தாது, அதை கழுவணும். கழுவாமல் நீங்கள் எத்தனை தடவை பால் ஊற்றினாலும் அந்த ரெசிடியூவே போதும் அதை மறுபடியும் விஷமாக மாற்றுறதுக்கு. யாருமே அதை குடிக்க மாட்டாங்க, அது விஷம்தான். அதனால் ரீயூஸ் பண்ணணும்னா அதை திரும்ப கழுவி தான் ஆகணும். பாவம் தொலைக்கப்பட்டு தான் ஆகணும். அதை தொலைக்கிற அந்த ஆஸ்பெக்டில் தான் தேவகுமாரன் இன்ட்ரடியூஸ் ஆகிறார். நம்முடைய பாவங்களை நாம் என்ன செய்யணுமா? அறிக்கையிடணும்னு வசனம் சொல்லுது. 1 யோவான் 1ஆவது அதிகாரம் 9ஆவது வசனத்தில் ஸ்டெப் நம்பர் 2, ஃபஸ்ட் ஸ்டெப்பு மனம் திரும்புறது, செகண்ட் ஸ்டெப்பு பாவங்களை அறிக்கையிட்டால் அவைகளை மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி என்ன பண்ணுறாரா? சுத்திகரிக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. லிட்ரலாக கழுவுகிறார். வெளிப்படுத்தல் 1ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தில் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி என்று சொல்லி வசனம் சொல்லுது. இங்கே தான் இயேசு கிறிஸ்து வர்றார். பாவத்தை தொலைக்க வேறு வழியே கிடையாது, வேறு வழியே கிடையாது. நீங்கள் புனித யாத்திரை போய் தொலைக்க முடியாது, நிறைய புண்ணியங்கள் செய்து தொலைக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு புண்ணியம் செய்தாலும் எவ்வளவு நல்லவங்களாக வாழ்ந்தாலும் செஞ்ச பாவம் தொலைக்கப்படாத வரைக்கும் அந்த கப்பில் நீங்கள் நிறைய பால் ஊற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான். நீங்கள் எவ்வளவு பால் ஊற்றினாலும் அது விஷம்தான். அந்த கப் கழுவப்படணும். எனவே உங்களை என்னையும் சுத்திகரிக்கிறதுக்கு யாரால் தான் முடியும்? கிறிஸ்துவால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த மனம் திரும்பி பாவங்கள்லேருந்து கழுவப்பட்டு விடுதலை ஆகிறது பேர் தான் என்னது? ரட்சிப்பு. ஸோ பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், நமக்கு அனுக்கிரகம் கொடுக்கப்பட்டிருக்கு, குமாரன் கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நமக்கு ரட்சண்யம் உண்டாகிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்போது இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வசனம் ஏன் வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இதை நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்கிறோம், உலகமே ஏற்றுக்கொள்ளுது. அந்த வசனமும் சொல்லுது அப்படி தான். என்னன்னு? நம்முடைய பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானதாக இருக்குது. ஃபைன். ஆனால் அந்த லிஸ்ட்டில் நான் இல்லாத வரைக்கும் எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், நான் ரட்சிக்கப்படாத வரைக்கும் எனக்கு அதில் ஒன்றும் கிடையாது. பவுல் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார்னு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லலை, அவர்களில் பிரதான பாவி நான் என்று சொல்லி தன்னை இன்க்ளூட் பண்ணி சொல்கிறத பார்க்குறேன். ஸோ கிறிஸ்து எனக்கு தெய்வமாக இருக்கிறது முக்கியம் கிடையாது. கிறிஸ்துவை நான் தெய்வமாய் அங்கீகரித்ததுனால நான் இப்போது கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன்,
நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன், நான் கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறேன், நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், நீ என்னென்ன செஞ்சேன்னு யாரும் கேட்கல. கேட்குறது இல்லை என்னது, பிரதர் சிஸ்டர் ரட்சிக்கப்பட்டீங்களான்னு தான். ஆமாம், என் பாவத்தை ஆண்டவர் எனக்கு மன்னிச்சார். நீங்கள் மனம் திரும்பினீங்களா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? இதுதான் கொஸ்டின், வேறு எதுவுமே காரியம் கிடையாது. இது இல்லாமல் நம்ம எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்தாலும், எத்தனை தலைமுறை விசுவாசியாக இருந்தாலும், எவ்வளவு தான் ஊழியங்களில் ஈடுபடுகிறவங்களாக இருந்தாலும், எவ்வளவு தான் கொடுக்குறவங்களாக இருந்தாலும் நாம் ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. அதுக்காக தான் கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். இது அனுக்கிரக காலம், இது ரட்சண்ய நாள். அதில் ஒரு அவசரமும் சொல்கிறான். எப்பொழுதா? இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சண்ய நாள். ஸோ நீங்கள் டிலே பண்ணிக்கிட்டுலாம் போக முடியாது. ஏன்னா நாளைய தினத்தை காண்போம்னு உங்களுக்கும் கேரண்டி கிடையாது, எனக்கும் கேரண்டி கிடையாது. அப்படி இருக்கும்போது அனுக்கிரக காலத்தை நம்ம வீணடிக்க முடியாது, ரட்சண்ய காலத்தை நம்ம அலட்சியம் பண்ண முடியாது. ஸோ அதில் ஒரு அவசரம் இருக்குது. இப்பொழுதேன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்கிறான். இப்போ அந்த 2வது வசனத்தை விட்டு நம்ம 3வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எல்லா விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியராக விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஊழியம்ன்றது எந்த ஊழியம்? அவர் ஒப்புரவாகுதலை உண்டு பண்ணினார். கிறிஸ்துவின் அன்பு என்ன பண்ணுச்சு? ஒப்புரவாகுதலை உண்டு பண்ணிச்சு. எங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்தார்? அதை கொண்டு போய் அறிவிக்கிற ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கொடுத்தார். இப்போ இந்த ஊழியத்தை நாங்கள் எப்படி செய்கிறோமா? குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காரர் என்று விளங்க பண்ணுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவ்வளோ கஷ்டப்பட்டு தங்களை தேவ ஊழியக்காரர் என்று காண்பிக்கத்தக்கதாக தங்களையே ஒருத்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறான், அவனும் அவனை சார்ந்தவங்களும். அதனால் அவங்களுக்கு எந்த விதமான என்ன சொல்கிறது, ஒரு அட்வான்டேஜ் எதுவும் கிடைக்கல, அவங்களுக்கு லாபமாக எதுவுமே இல்லை. அதனால் விளைந்த அதாவது என்ன சொல்கிறோம், அவங்க அடைந்த அவதிகள் என்ன, பாடுகள் என்னங்கிறத அடுத்த ஒரு 7 வசனங்களில் சொல்கிறான். 4வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும், 4வது வசனத்துலேருந்து 10வது வசனம் வரைக்கும் ஃபுல் ஸ்டாப்பே இல்லாத ஒரே பெரிய சென்டென்ஸ். அவன் பட்ட பாடுகளையும் தான் அடைகிற அவதிகள் எப்படிப்பட்டதுன்றதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதத்தை நீங்கள் கவனிக்கணும்னா மூச்சு விடாமல் சொல்கிறான்னு சொல்லலாம். 7 வசனம், 28 கமாஸ் வருது, 2 செமிகோலன் வருது, ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப் கடைசியில் தான் வருது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அந்த என்ன மாதிரி நிறுத்தாமல் ஸ்பீடாக சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் எவ்விதத்தில் எங்களை தேவ ஊழியக்காரராய் விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையினாலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண்விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்தினாலும் திவ்ய பலத்தினாலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதுனாலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீத்திலும் நற்கீத்திலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தர் எனப்பட்டாலும் அறியப்பட்டவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாக அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஸோ நாங்கள் ஏதோ நார்மல் லைஃப் லீட் பண்ணுறோம்னு இல்லை, இந்த ஊழியத்தின் நிமித்தம் எங்ககிட்ட இவ்வளோ உன்னதமான ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். அதை நாங்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டுக்கும் இடமில்லாத அளவில் நாங்கள் அதை நிறைவேற்றி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த வாஞ்சியோட இவ்வளவு காரியங்களை நாங்கள் அனுபவித்து அதன்படி நாங்கள் ஜீவிக்கிறோம்னு சொல்கிறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஜீவித்தா கூட
இந்த கொரிந்து பட்டணத்தார் அதை அதுக்கேற்ற மாதிரி மதித்து இவனோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லைங்கிறது பவுலுக்கு ஒரு வருத்தம். சரி, கர்த்தருக்காக நாங்கள் இவ்வளவு தூரம் பிரயாசப்படும் போது நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, எங்களை பார்க்கும்போது அதை நீங்கள் அங்கீகரிக்கணும் இல்லை. நாங்கள் கர்த்தருக்காக இவ்வளவு தூரம் இப்படியெல்லாம் இருக்கிறோங்கிறத நீங்கள் கவனித்து அதுக்கேற்ற மரியாதை இருக்கணும்ல. அந்த அங்கீகாரமோ அந்த ரிலேஷன்ஷிப்போ இல்லைன்னு பவுலுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அந்த வருத்தத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்து இருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். சும்மா நீங்கள் அந்த மாதிரிலாம் இருக்காதீங்கப்பா, என்னோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணு. ஆக்சுவலாக இந்த வார்த்தைங்க எழுதும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பு கரெக்ட் ஆயிடுச்சு. கரெக்டாகாமல் இல்லை, கரெக்ட் ஆயிடுச்சுங்கிறது அந்த 7வது அதிகாரம். இப்போ நம்ம 6வது அதிகாரத்தில் இருக்கிறோம். 7வது அதிகாரத்தில் 6-7 வசனங்களில் அவன் தெளிவு பண்ணுறதை பார்க்குறோம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினால் எங்களுக்கு ஆறுதல் செய்தார். அவன் வந்ததுனால மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதுனாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியாயிடுச்சு. அங்கே ஒரு சின்ன இது இருந்தது, அது இடைவெளி இருந்தது. அந்த இடைவெளி இப்போ சரியாயிடுச்சு. ஆனால் அந்த இடைவெளி இருந்ததுங்கிறத இங்கே கோட் பண்ணி சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக இப்போ நம்ம தொடர்ந்து 14லேருந்து 18 வரைக்கும் வந்தோம்னா இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வேத பகுதி. என்ன வேத பகுதி இது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இப்போ இந்த வேத பகுதி நார்மலாக எதுக்கு யூஸ் பண்ணப்படும்? விவாகம் பண்ணும்போது அவிசுவாசி விசுவாசியை கல்யாணம் பண்ணக்கூடாது, விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் பண்ணக்கூடாது, பார்த்தீங்களா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக இருக்குதுன்னு சொல்லி கேட்குறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஸ்டின் என்னென்னா, இப்போ இந்த 6வது அதிகாரம் ஆரம்பத்துலேருந்து இப்போ இந்த கடைசி வரைக்கும் வந்திருக்கோம்ல, எங்கேயாவது திருமண பந்தத்தை பற்றி இந்த டாபிக் வந்திருக்கா? இப்போ நடுவில் மட்டும் திடீர்னு அதை கொண்டு வரக்கூடாதுல்ல. இப்போ இந்த வசனம் அதுக்கு சம்மந்தப்பட்டு அதை தான் குறிப்பிடுதுன்றதை நமக்கு சொல்ல முடியாது. அப்படி இல்லை. சரி, விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதுன்றது ஆப்வியஸான விஷயம் இல்லையா? இது விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பொது அறிவுக்குள்ள சாதாரணமான விஷயம். ஆனால் இந்த வசனம் அதுக்கு ஆதாரமாக கோட் பண்ண முடியாது. ஏன்னா பவுல் கொரிந்தியரோட உள்ள ஒரு உறவில் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில் நாங்கள் எப்படி கர்த்தருக்காக எப்படி உத்தமமாக ஊழியம் செய்கிறோம்னு சொல்லி மூச்சு விடாமல் 7 வசனம் சொல்லிட்டு வந்து, நீங்கள் என்னோட கூட எங்கள் இருதயம் உங்ககிட்ட நல்லா இருக்குது, ஆனால் உங்கள் இருதயம் தான் எங்கள் மேலே பாதிப்படைஞ்சிருக்குது, நீங்களும் எங்களோட பூரிப்படைங்கன்னு சொல்லும்போது அவன் ஆக்சுவலாக என்ன சொல்லுகிறான்? நாங்கள் உங்க கூட கரெக்டாக தான் இருக்கிறோம், நீங்கள் எங்கள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் வேறு போதகர்கள் கூட நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க. இப்போ அதுதான் ப்ராப்ளம். இப்போ கிறிஸ்துவனுடையவர்கள் வேறு ஆளோட ஒரு தவறான உபதேசம் உள்ளவங்களோட நீங்கள் லிங்க் ஆகக்கூடாது. அந்த ஆங்கிளில் தான் இது போகுது ஒழிய
தன்னுடைய ஊழியத்தையும் மற்றவர்களுடைய ஊழியத்தையும் அதுக்கு இவங்க ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இங்கே இவங்களுடைய உத்தமமான ஊழியத்தை மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்காமல் இந்த உறவை விட்டு அந்த உறவுக்கு போகும்போது அவன் கேட்குறான், அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படுறது எப்படி? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கு ஏது? இந்த விசுவாசத்தில் இருக்கிறவங்களோட தான் நீங்கள் விசுவாசத்தோடு இருந்திருக்கணும். நீங்கள் அந்த போதனையில் இல்லாதவங்க கூட எப்படி நீங்கள் உறவு வச்சுக்கிறீங்கன்னு தான் அந்த டாபிக் போகுது ஒழிய திருமண பந்தத்தை பற்றி இங்கே பேசலை. ஆனால் நிச்சயமாக என்னது உண்மை? அவிசுவாசி விசுவாசியை சேர்றதுங்கிறது அது ஏற்புடையதாக இருக்காது, அது ப்ரொடக்டிவாகவும் இருக்காது, சரியில்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த வசனம் அதை சொல்லலைன்றது மட்டும்தான் இங்கே சொல்லப்படுகிற விஷயம். இப்போ அதை சொல்லிவிட்டு அவன் சில காரியங்கள் சொல்லும்போது நிறையா பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணுறதை பாருகிறான். இப்போ அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்ப்போம். 16வது வசனத்தில் என்று தேவன் சொன்னபடின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறான். எங்கே சொல்லியிருக்கிறாரு? லேவியராகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் தேவன் சொன்ன அந்த வசனம் இருக்குது. லேவியராகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னது என்னன்னு சொன்னால், நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஓகே, இதுதான் லேவியராகமம் 26:12 சொல்லப்பட்ட வசனம். அந்த வசனத்தை தான் பவுல் இங்கே கோட் பண்ணுகிறான். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸோடு கோட் பண்ணுகிறான். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? 16வது வசனம், நான் அவர்களுக்கு உள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பார்கள், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள்னு சொல்லியிருக்கிறான். இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலாக அங்கே சொல்லப்பட்ட வசனத்துக்கும் பவுல் சொல்கிற வார்த்தைக்கு என்ன வித்தியாசம்? அங்கே லேவியராகமத்தில் ஆண்டவர் சொல்லும்போது உங்கள் மத்தியிலேங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். இங்கே பவுல் சொல்லும்போது உங்களுக்கு உள்னு சொல்கிறான். நம்ம மத்தியில் இருக்கிறதுக்கும் நமக்குள் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் பவுல் இந்த வசனத்தை எடுத்து இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தி அதிலிருந்து அடுத்த ஸ்டெப் பில்டு பண்ணுறான். என்று தேவன் சொன்னபடி, என்ன உங்களுக்குள் உங்கள் மத்தியில் அப்படின்றத உங்களுக்குள்னு தேவன் சொன்னபடி, அதுலேருந்து அடுத்த இன்ஃபரன்ஸ் என்ன கொண்டு வருகிறான்? நீங்கள் தேவனுடைய, உங்களுக்குள் அவர் வாசமாக இருக்கிறாருன்னா நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஸோ என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க என்று அந்த ஸ்டெப்புக்கு வந்துடுறான். இப்போ அந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டு 17வது வசனத்தில் ஆனபடியால்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறான். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னது? அவர்கள் நடுவிலிருந்து நீங்கள் புறப்பட்டு போகணும் சார். இப்போ அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போகணும்னு ஒரு ஏற்கனவே இன்னொரு தீர்க்கதரிசன வசனம் இருக்குது. ஏசாயா 52வது அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 52:11, புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அது நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள் அப்படின்ற வசனம் இருக்குது. இப்போ இந்த வசனத்தை இங்கே கோட் பண்ணி என்று தேவன் சொன்னபடியே ஆனபடியால் நீங்கள் என்ன செய்யுங்க? என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஆனபடியால் என்ன செய்யுங்க? இப்போது அசுத்தமானதை தொடாதிருங்க, அவங்கள விட்டு நீங்கள் வெளியே வாங்க. இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி பேசிகிட்டு இருக்கிறான். எங்களோட உறவா இல்லை அவங்களோட உள்ள உறவா? இந்த உறவில் இருந்தால் நீங்கள் தேவனோட இருக்கிறதா அர்த்தம். அந்த உறவோடு இருந்தீங்கன்னா அவிசுவாசிகளோட நீங்கள் ஐக்கியம் கொள்றீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அந்த உறவில் இருக்கக்கூடாது, இந்த உறவில் இருக்கணும்னு சொல்லும்போது உங்களுக்குள்ளே உள்ளாவி உங்கள் தேவனாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் அவங்கள விட்டு விலகி வந்து அசுத்தமானதை இனி தொடாதிருங்கள்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த வார்த்தை சொல்லும்போது நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எங்களுக்கு குமாரராக இருப்பீங்கன்னு சொல்கிறார்ல, அந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் எங்கே இருக்குன்னே தேட முடியாது. ஏன்னா ஆக்சுவலாக அப்படி எதுவும் ஸ்பெசிஃபிக்கான வசனமே இல்லை. மேக்ஸிமம் சொல்ல முடியும்னா அது 2 துண்டாக எடுத்து 2 இடத்துலேருந்து தான் எடுக்க முடியும். ஒன்று
தாவீதுகிட்ட ஆண்டவர் சொன்னது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நான் உனக்கு அதாவது உனக்கு பிதா, அதாவது உன்னுடைய குமாரனுக்கு நான் பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் அப்படின்னு 2 சாமுவேல் 7:14 சொல்லியிருப்பார். ஏசாயா 43:6 குமாரர் மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீங்கன்னு அங்கே வரும். ஸோ இந்த 2 வசனத்தையும் சேர்த்தா தான் பவுல் இங்கே சொல்கிற வார்த்தை வரும். பவுல் இங்கே 18வது வசனத்தில் சொல்கிறது என்னது? அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். இந்த 18வது வசனத்தை டைரக்ட் கொட்டேஷன் பழைய ஏற்பாட்டில் இல்லை. அநேகமாக பழைய ஏற்பாட்டில் உள்ள கான்செப்ட் இருக்குது பாருங்கள். பிதாவாக இருக்கிறார், நாம் குமாரரும் குமாரத்திகளுமாக இருக்கிறார், அந்த கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை தான் இங்கே சொல்லுகிறான். இப்போ பவுல் சொல்கிறது என்னது? தேவன் உங்கள் மத்தியில் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார், அதனால் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்கன்னா அந்த பரிசுத்தத்தை நீங்கள் காத்துக்கொள்ளணும். நீங்கள் அந்த அசுத்தத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும். வெளியே வந்து இனி அசுத்தத்தை தொடாது இருக்கணும். அசுத்தத்தை தொடாது இருந்தீங்கன்னா அவர் என்ன செய்வாரா? உங்களுக்கு பிதாவாக இருப்பார், நீங்கள் அவருக்கு பிள்ளை குமாரரும் குமாரத்திகளுமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி போதிக்கிறத பார்க்குறோம். இப்போது பவுல் அங்கே பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணும்போது ரொம்ப துல்லியமாக கோட் பண்ணாமல் கொஞ்சம் மீனிங்கே மாறுற மாதிரி கோட் பண்ணி, சில இடத்துல ஆக்சுவலாக வசனமே இல்லாது இருக்கும்போது பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லியிருக்குன்னு கோட் பண்ணி போகிறத நம்ம பார்க்கும்போது இப்படி செய்கிறது எந்த விதத்தில் நியாயம்னு நம்ம யோசிக்கலாம். நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், பவுல் ஒரு யூதன், இஸ்ரவேலன். நம்ம இஸ்ரவேலர் இல்லை. பவுலினுடைய மதர் டங்கே எபிரேய மொழி. அப்போது பழைய ஏற்பாட்டை அவன் எபிரேய மொழியிலே படிக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் தெரிகிறத விட அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இவங்க பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணும்போது அவங்களுடைய நாலெட்ஜின் அடிப்படையில் கோட் பண்ணுவாங்க. நமக்கு அந்த நாலெட்ஜ் கிடையாது. நம்ம வந்து ஃபாரின் லாங்குவேஜ், நமக்கு அதுலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வரதை வச்சுக்கிட்டு தான் நம்ம தேடி வாசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு அது நேச்சுரலான ஒன்று, அவங்க அதுலேயே ஊர்னவங்க. இப்போ அவங்க சில காரியங்கள் நமக்கு டைரெக்டாக வெளிப்படாத தெரியாத காரியங்கள் அவங்களுக்கு அதாவது தண்ணிப்பட்ட பாடு, சாதாரண விஷயம். அதனால் அவங்க சொல்லுறத வச்சு நம்ம அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொள்ள வேண்டியிருக்கும். இப்போ இது மாதிரி நிறைய இடங்கள் வரும். சங்கீதம் 2 பற்றி கோட் பண்ணும்போது பேதுருவும் சரி பவுலும் சரி அதை கோட் பண்ணி சொல்லும்போது அவங்க சொல்கிறதுலேருந்து தான் அது கிறிஸ்துவை பற்றி சொல்லியிருக்குன்னே தெரியும். நீங்கள் வெறும்னே சங்கீதம் 2 படிச்சிங்கன்னா தெரியாது. சங்கீதம் 16 பற்றி பவுல் சொன்னாலும் சரி பேதுரு சொன்னாலும் சரி அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் அதனுடைய அர்த்தம் கிறிஸ்துவை பற்றி பேசுது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரியவே தெரியாது. அப்போது அவங்க மத்தியில் அது சாதாரண நாலேஜ், எல்லாருக்குமே இருக்கிற ஒரு நாலேஜ். அவன் யூதர்களுக்கு தான் பேசுகிறான். ஸோ யூதர்களுக்கு பேசும்போது அவங்க வசனத்தை எடுத்து அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்குள்ள அது ஏற்புடையதாக இருக்குது. இப்போ நமக்கு இதை பார்க்கும்போது லேவிய ராகமத்தில் இப்படி தானே சொல்லியிருக்குது, அதை பவுல் இந்த அர்த்தத்தில் மாற்றி சொல்கிறானுங்கிற மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அதுதான் அர்த்தங்கிறது ஒரு அண்டர்ஸ்டுட் ஃபேக்டாக ஏற்கனவே இருக்குங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. இந்த ஒரு இடம் இல்லை, நிறைய இடத்துல அந்த மாதிரி பழைய ஏற்பாடை அவங்க கோட் பண்ணும்போது பவுல் மட்டும் இல்லை மற்றவங்க பேசும்போதும் அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வேறு மாதிரி இருக்கும், அவங்க சொல்கிறது வேறு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளதை விட அவங்களுக்கு தான் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்கணும். ஏன்னா அது அவங்க லாங்குவேஜ், அவங்க ட்ரெடிஷன், அவங்களுடையது. ஸோ நமக்கு தெரியாதது அவங்களுக்கு நிறையா தெரியும். ஸோ இந்த அதிகாரம் முடியுது. 7வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு வந்தோம்னா, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியா பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடே பூரணப்படுத்த கடவோம் அப்படின்னு சொன்னார். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் என்ன வாக்கு தத்தங்கள்? நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் உங்களை பரிசுத்தமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் உங்கள் பிதாவாக இருப்பேன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருப்பீங்க என்ற வாக்கு தத்தம்லாம் இருக்குது. இப்படிப்பட்ட வாக்கு தத்தம்லாம் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணுமா? இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் நமக்கு மாம்சீகமாக நிறையா சவால்கள் உண்டு. உலகத்தில் நிறையா சவால்கள் உண்டு.
நமக்கு உலகம் என்ன சொல்கிறது, பாவம் நெருங்கி நிற்குதுன்னு எபிரேயரில் பார்க்க முடியும். நம்மை சுற்றி பாவம் நெருங்கி நிற்குதுன்னு சொல்லி நம்ம அது மத்தியில் பரிசுத்தமாக ஜீவிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலான காரியம். ஆனால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு மாம்சத்திலும் ஆவியிலும் எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு ஜீவிக்கிறதுக்கு நம்ம பிரயாசப்படணும். இப்போ இப்படி பிரயாசப்படுறது, இப்படி எதிர்நீச்சல் அடித்து பரிசுத்தமாக ஜீவிக்கிறது இந்த உலகத்தில்னு சொன்னால் அது பெரிய கஷ்டம், அப்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்குது, அதனால் இட் இஸ் வர்த். நல்ல போராட்டத்தை போராடினேன்னு சொன்னால இட் இஸ் வர்த். அது நீங்கள் எடுக்கிற முயற்சி நல்ல முயற்சி. ஏன்னா அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்குது. இப்போ வாக்குத்தத்தங்கள் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். இப்போ வாக்குத்தத்தங்கள் இதையாதையும் பிடிச்சிக்கிட்டு பேசுறதுக்கு பதிலாக நித்திய ஜீவனை குறித்து இந்த உலகத்தில் தேவன் என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்கிறாருன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜீவிக்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு உதவி செய்கிறதா இருக்கும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதுனால நான் இந்த சின்ன இன்பங்கள் வேண்டாம், எனக்கு இந்த சின்ன லாபங்கள் வேண்டாம், எனக்கு இந்த மாதிரி பெருமைகள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு அப்போ தான் முடியும். ஏன்? எனக்கு அதனால் இந்தந்த காரியங்கள்லாம் கிடைக்கும்னு வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால. ஸோ அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம மறந்துடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கிறிஸ்து சிலுவையை சகிச்சார்ல, அவர் சிலுவையை சகித்ததே தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டுன்னு வசனம் சொல்லுது. எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தை வீற்றிருக்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட். அதை சாதிக்கிறது. அதை சாதிக்கிறதுக்கு எது வழியாக போகணும்? அவமானம், நிந்தை, சிலுவை, இதை சகித்து போகணும். இதை ப்ரெசண்டில் சகிக்கிறதுக்கு அந்த ஃப்யூச்சரில் வரப்போகிறதா இருக்கிறதா சொல்லப்பட்ட அந்த சந்தோஷத்தின் பொருட்டு இதை சகித்து வெற்றிகரமாக அந்த அந்த இலக்கை அவர் அடைந்தார். அப்போ உங்களுக்கும் எனக்கும் அதே மாதிரி தான். இந்த வாக்குத்தத்தங்களை நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டாதான் இன்றைக்கி பரிசுத்தமாக ஜீவிக்கிறதுன்றது ஒரு பாசிபிலிட்டி. நம்ம இந்த வாக்குத்தத்தம் மறந்துட்டோன்னா நமக்கு ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லை, பரிசுத்தமாகுதல் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறான். அது என்னது? பரிசுத்தம்னா தெரியும், பரிசுத்தம் ஆகுதல்னா என்னது? பரிசுத்தன்ற வார்த்தை ஒரு நவுன். பரிசுத்தம் பரிசுத்தம் ஆகுதல்ங்கிறது ஒரு நவுன் இல்லை, அது ஒரு வேர்ப். என்னது அது? பரிசுத்தம் ஆகுதல். அதுதான் அதில் பியூட்டி. ஒரு நாளும் பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்படுறதில்லை. என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு பரிசுத்தத்தை வாங்கிக்க முடியாது. பரிசுத்தம் கொடுக்கப்படுகிற காரியம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம ரட்சிக்கப்பட்டோம்ல, நான் மனம் திரும்பி என்னுடைய பாவங்களை அறிக்கையிடும்போது அவர் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயமும் நீங்கள் என்னை சுத்திகரித்தார்ல, அன்னைக்கு ஒரு காரியம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வசனம் சொல்லுது. ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால்னு என்ன அர்த்தம்? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதுனால உங்களுக்கு பலனாய் ஒரு காரியம் கொடுக்கப்படுது. ரிசல்ட். பலனான ரிசல்ட். நீங்கள் இதை செஞ்சதனுடைய விளைவு என்ன? ரிசல்ட் என்ன? பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு பலனாக கொடுக்கப்படும். அப்படின்னா என்னது? பாவத்துக்கு நான் அடிமையாக இருந்தப்போ நன்மையானது எதுன்னு எனக்கு தெரியும். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்து கொண்டிருந்தேன். நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருந்த பாவம் அதை செய்ய வைக்குது. இப்போ பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை ஆனதுனால நான் மறுபடியும் நான் விரும்பாத தீமையை செய்யணுன்ற கட்டாயம் கிடையாது. இப்போ என்னால் என்ன செய்ய முடியும்?
நன்மையை நான் விரும்புகிற நன்மையே செய்ய முடியும். அப்போது பரிசுத்தம் ஆகுதலுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்படுது. இந்த பரிசுத்தமாகுதலுக்கு எனக்கு என்ன சொல்கிறது, ஒரு வாய்ப்பு அளிக்கப்படுது இல்லையா, செய்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுக்கப்படுது இல்லை, அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ பவுல் இங்கே சொல்லும்போது என்ன சொல்லுகிறான், பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தம் கிராஜுவலாக நமக்குள்ளே பண்ணுகிற ஒரு காரியம், பரிசுத்தம் ஆகி கொண்டே வர வேண்டும். இந்த பரிசுத்தமாகுதல் ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகணும். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். எபிரேயர் 4:11 சொல்லுது, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தணும் என்று சொல்லி. ஸோ நாம் சீர் அடையணும், சீர் அடைந்து கொண்டே வரணும். இந்த ப்ராசஸுக்கு பேர் என்னது? பரிசுத்தம் ஆகுதல். இப்போ ரோமர் 6:22 நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால பரிசுத்தம் ஆகுதல் உங்களுக்கு பலனாக வந்தது. நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, முடிவு எங்கே போய் முடியுமா? முடிவோ நித்திய ஜீவனில் போய் முடியும். ஸோ இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணதை கண்டினியூ பண்ணி தெய்வ பயத்தோடு அதை பூரணப்படுத்தணும். தெய்வ பயத்தோடு கடைசி வரைக்கும் பூரணப்படுத்தி அதை நிறைவு செய்யணும். இப்போது சுத்திகரித்தல் இன்னொரு வார்த்தை வருது. அதாவது அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நம்ம உண்டாயிருக்கிறபடியால் பரிசுத்த பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசி நீங்கள் நம்ம என்ன செய்யணுமா? சுத்திகரிக்கணும். இப்போ தான் நம்ம பார்த்தா நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லாம் அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிக்கிறது யார் செய்கிற வேலை? ஆண்டவர் செய்கிற வேலை. இங்கே பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான், மாம்சத்தில் ஆவியில் உள்ள எல்லா அது நீங்கள் சுத்திகரித்து கொண்டுன்னு சொல்லி. இப்போ அவர் செய்கிறதா நம்ம செய்கிறதா? அந்த நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு அவர் செய்கிறது. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நம்ம செய்கிறது. அதுக்கப்புறம் நம்ம தப்பே செய்யாமல் இல்லை, நம்மளை மீறி பழக்க தோஷத்தில் நம்மளை அறியாமல் தவறு செய்கிறது நம்மளுடைய இயல்பாக இருக்கிறதுனால நம்ம அவ்வப்போது விழுந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ எல்லாம் என்ன செய்யணுமா? எந்திரிச்சு நம்மளே தட்டி விட்டு நம்மளே மன்னிப்பு கேட்டு கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஸோ நம்மை நாமே சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூரணப்படுத்தணும்னு சொல்லி சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த வசனத்தோடு நம்ம நிறுத்திக்கொள்வோம். தொடர்ந்து நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். இதுக்குள்ளே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ பவுல் இங்கே சொன்னது என்னது? கிறிஸ்துவின் அன்பு ஒரு ஒப்புரவாகுதலை ஏற்படுத்துது. அந்த ஒப்புரவாகுதலை நம்ம வாங்கி கொள்றதுக்கு காலதாமதம் பண்ணக்கூடாது. நமக்கு கொடுக்கப்படுற கிருபையை நம்ம உதாசீனம் பண்ணக்கூடாது. இது அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சண்ய நாள், அதனால் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, தனக்கும் அவங்களுக்கும் உள்ள உறவில் அவ்வளோ தூரத்துக்கு நெருக்கமான ஒரு உறவு இல்லைங்கிறதுல அவனுக்கு இருந்த வருத்தத்தை அவன் வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த 2-3 வசனங்களை அவன் கோட் பண்ணி உங்களுக்குள்ள உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதனால் தேவனுடைய ஆலயமாக இருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா, நீங்கள் பரிசுத்தமாக இருந்தீங்கன்னா அவர் உங்கள் பிதாவாக இருப்பார், நீங்கள் குமாரராக இருப்பீங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால மாம்சத்திலையும் ஆவியிலும் உள்ள அசுத்தியெல்லாம் நீங்கள் நீக்கி உங்களை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த பகுதியில் பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சுத்திகரிப்பு அப்படின்னும் போது நம்ம செய்கிறது ஓகே ஒரு பங்கு, பட்டு நம்ம சில வசனங்கள் அந்த களிம்பு நீங்கள் ஆண்டவர் உட்காந்து புடமிடுகிறார், களிம்பு நீக்கணும் அப்படின்லாம் சில வசனங்கள் வருது இல்லைங்களா? உன் வெள்ளி களிம்பாயிற்று அப்படின்னு ஒரு வசனம். அதுக்கப்புறம் உன் களிம்பு நீங்கள் நம்மளுடைய களிம்பு நீங்கள் சுத்திகரிக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் கூட சில வசனங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் இதை நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னா, ஓகே, உபத்திரவங்கள் பாடுகள் மத்தியில் போகும்பொழுது நம்மளுடைய தவறுகளை நம்மளுக்கு சுட்டி காண்பித்து அதிலேருந்து மனம் திரும்ப கர்த்தர் அந்த வசனத்தை அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது
ஸோ அதையும் நம்ம சுத்திகரிப்பு அப்படி அவரும் பண்ணுறவர் தானே? கண்டிப்பாக. ஏன்னா அதில் அவர் இன்வால்மெண்ட் இருக்குது, ஆவியானவரோட இன்வால்மெண்ட் இருக்குது. நம்ம தனியாக செய்கிறது ஒரு விஷயம் இல்லை. இப்போது நம்ம பரிசுத்தமாகுதல் என்கிறத பூரணப்படுத்துறதுல நம்ம ஸ்டெப்பாக கிராஜுவலாக போகும்போது சில காரியங்களெல்லாம் நம்மளுக்கு சில ஹார்ட் லெசன்ஸ் மூலமாக தான் நம்மளுக்கே உரைக்கும், இல்லைன்னா தெரியாது. அதனால் அதெல்லாம் அந்த ஹார்ட் லெசன்ஸை கொடுக்கும்போது அது கஷ்டமாக இருக்கும். அதன் வழியாக நம்ம போய் வெளியே வரும்போது நிறைய கேரக்டர்லேயே சேஞ்ச் ஆகி நம்ம வெளியே வருவோம். ஸோ இதெல்லாம் சுத்திகரிப்பினுடைய ஒரு ப்ராசஸ் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். அது கடைசி வரைக்கும் வரும். அவர் நமக்கு கூடவே இருந்து உதவி செஞ்சுட்டு அதை நடத்திக்கிட்டு தான் வருவார். இப்போ நம்ம இம்மைக்குரியது மறுமைக்குரியது. ஸோ இம்மைக்குரியதுன்னா நம்ம பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா ஒரு ஜாபு, நல்ல ஒரு செக்யூர்டான ஒரு லைஃபு, எல்லா விதமான ஆசீர்வாதங்கள். ஓகே. மறுமைக்குரியது அப்படின்னும் போது இதை நான் என் புரிதல் ரைட்டான்னு தெரியல. ஸோ இப்போ இம்மைக்குரியது அப்படின்னா இது பொது, அது நம்ம ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அறிய எல்லாருக்குமே அந்த ஒரு லைஃப் இருக்குது. ஏர்ன் பண்ணணும், வாழணும், எல்லாம் பார்க்கணும். பட்டு நம்ம ஒரு ஆவிக்குரியவங்கன்னு சொல்லிக்கிறவங்க இம்மைக்குரியது அப்படின்னும் போது வாட் ஐ மீன், இப்போ நம்ம ஊழியம் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இப்போ ஊழியர்கள் எல்லாம் ஊழியம் பண்ணுறோம், நம்மளால் ஆனது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஏதோ ஒரு வகையில் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். அது இது இன்மைக்குரியதுன்னு நம்ம கணக்கில் வைக்க முடியுமா, இல்லை மறுமைக்குரியதுன்னு கணக்கில் வைக்க முடியுமா? இது வரைக்கும் புரிஞ்சது, இப்போ தான் புரியல. இல்லை, நம்ம பண்ணுற ஊழியங்கள் அப்படி வச்சுக்கோம். பொதுவாக ஆண்டவருக்கென்று கர்த்தருக்கென்று பண்ணுகிற ஊழியங்கள், ஆத்துமாக்களுக்கு நன்மை செய்கிறதாகிலும் இல்லை சத்தியத்தை போதிக்கிற ஏதோ ஒரு வகையில் ஊழியம் ஆண்டவருக்குன்னு நம்ம செய்கிறோம் இல்லைங்களா இந்த பூமியில். சரி, அதை நம்ம இன்மைக்குரியதுன்னு எடுத்துக்கிறதா இல்லை இது மறுமைக்குரியதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இப்போ நீங்கள் ஊழியம் செய்யும்போது சத்தியத்தை சொல்கிறீங்கன்னு சொன்னால் அந்த சத்தியம் மறுமைக்கு உள்ளதா இல்லை இம்மைக்கு உள்ளதா? எது? இல்லை, சத்தியத்தை நிஜமாவே காஸ்பல், உண்மையான காஸ்பல் சொல்கிறோன்னே வச்சுக்கோங்க. நல்ல ஊழியம் தான், ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரோ அதே மாதிரி தான் செய்கிறோம். இதை எந்த கேட்டகரைஸ் பண்ண முடியும் நம்ம ஆஸ் தேவனுடைய பிள்ளைகளாக, ஊழியர்களாக? இதை நீங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவீங்க? மறுமையை எடுத்துட்டிங்கன்னா ஊழியமே இல்லை சிஸ்டர். அது மறுமையை எடுத்துட்டிங்கன்னா ஊழியமே இல்லை. இப்போ நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்கிறீங்க, நீ பாவத்தை விட்டு நீ இந்த மாதிரி மனம் திரும்பி ஒரு ஜீவனை பண்ணணும்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவங்களுக்கு போதிக்கிறீங்க. ஏன் போதிக்கிறீங்க? பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குன்றதுனால தான் போதிக்கிறீங்க இல்லையா? அவங்க கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் போதிக்கிறீங்க. அந்த மறுமை இல்லாமல் இந்த ஊழியமே கிடையாது. நீங்கள் ஏன் போய் அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசணும்? அவங்களுடைய நாளைய தினம் நல்லா இருக்கணுன்றதுக்காக. அதை இம்மைக்குரியதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அது மறுமையையும் சேர்த்தது, மறுமை இல்லாமல் இல்லை. இப்போ மறுமையை நாங்கள் பார்க்குறோன்றதுக்காக இம்மை இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. புரியுதுங்களா? கிறிஸ்து மறுமைக்காக மாத்திரம் கிறிஸ்து இல்லை, கிறிஸ்து இம்மைக்காகவும் கிறிஸ்து. ஓகே, சில வசனங்கள் சொல்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு. இது மறுமைக்கா இம்மைக்கா? இம்மைக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இம்மைக்கா மறுமைக்கா? இம்மைக்கு. இன்னும் எப்படியோ நிறைய வசனம் சொல்லலாம். நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரம் பரலத்திலிருந்து ஜோதிகள் பிதாவின் எடுத்து இறங்கி வருது. அது இம்மைக்கா மறுமைக்கா? இம்மைக்கு. நாம் சுகமாக இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாருன்றது இம்மைக்கா மறுமைக்கா? இம்மைக்கு. ஸோ இம்மையும் தேவனுடைய காரியத்தில் அடக்கும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை தருவேன்னா அது இம்மைக்கா மறுமைக்கா? இம்மைக்கு. எல்லாம் உனக்கு கூட கொடுப்பேன்னு சொன்னால் இம்மைக்கா மறுமைக்கா? இம்மைக்கு. இல்லை, உன் பாத்திரம் நிரம்பி வழியும்னு சொல்லும்போது அது இம்மைக்கா மறுமைக்கா? நன்மையும் கிருபை உன்னை தொடரும்னு சொல்கிறது இம்மைக்கா மறுமைக்கா? எல்லாம் இம்மைக்கு தான் இல்லையா? ஸோ கிறிஸ்து வெறும்னா மறுமைக்காக நம்ம போதிக்கலை, இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவை பின்பற்றாதேன்னு தான் சொல்கிறது. இது அநித்தியமானது. இங்கே நீ கவர்னராகவே இருந்தாலும் கொஞ்ச நாள் தான், அந்த நித்தியத்தை மறந்துடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறது. ஸோ கிறிஸ்து இம்மைக்காக மாத்திரம் இல்லை, மறுமைக்காகவும். அதுக்காக மறுமைக்காக மாத்திரம்தான், இம்மைக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லலை. இங்கே எல்லாத்தையும் விட்டுட்டு பிச்சை எடுத்தால் தான் நீ பரலோகம் போவேன்னு சொல்லலை. புரியுதுங்களா? ஓகே. இதில் ஆவியின் கனிகள் அப்படின்னா கூட நம்மளோட பர்சனலைஸ்டு இம்மைக்குரியதை தான் இம்மைக்குரிய இங்கே வாழறதுக்கு தான் ஆவிக்குரிய கனி கொடுக்கப்பட்டிருக்குங்களா?
இது ஆவிக்குரிய கனியெல்லாம் கொடுக்கப்படல, நீங்கள் தான் கொடுக்கணும். ஓகே. ஆவியின் கனி உங்கள்ல இருந்து தான் வெளியே வரணும். கனின்னு சொன்னாலே நீங்கள் செய்கிறது தான் கனி, வரம் தான் அவர் கொடுக்கறது. இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு சார், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் ஆவியின் கனியை வெளிப்படுத்தணும். இப்போது நீடிய சாந்தம் ஆவியின் கனி, கோவப்படுறதுன்றது மாம்சத்தின் கிரியை. மாம்சத்தின் கிரியை வெளிப்படுத்த போகிறீங்களா, ஆவியின் கனியை வெளிப்படுத்த போகிறீங்களான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நீங்கள் ஆவியின் கனியை கொடுக்குறவங்களா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்குறாரு. கனி கொடாத மரத்தை வெட்டிடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அந்த இடத்துல கனி கொடுக்குறவங்களா இருக்கணும், மாம்சத்தின் கிரியை செய்கிறவங்களாம் இருக்கக்கூடாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லையும் வந்துகிட்டே இருக்கும். இதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அவனவன் கிரியைகளின்படி அவனவனு பலன் அளிக்கும்போது வரப்போகுது. இன்றைக்கி நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அங்கே பலனே இருக்காது. இங்கே போனால் போகுதுன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு நீங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அங்கே பலன் நிறையா இருக்கு. பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்கள். இதுலேயே 6th சாப்டரில் 14, 15, 16 ஸோ அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, இதெல்லாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராரு. 16th வேர்ஸில் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. யார் அந்த அவர்கள்? அதுதான் ஒரு கொட்டேஷன். அது அந்த அந்த அவர்கள்ன்றது கொட்டேஷன். லேவி ராகமத்தில் வர்ற அந்த அந்த வசனத்தை அப்படியே கோட் பண்ணுறோம். ஓகே. அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அங்கே சொன்னார் இல்லை அப்படின்னு அதை அப்படியே லிட்ரலாக கோட் பண்ணுறேன். அப்போ யார் அவங்க? அந்த இஸ்ரவேலரை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அப்படி சொன்னார் இல்லை, அப்படி அந்நிய ஜனங்கள் கிடையாது அது. இஸ்ரவேலர். ஓகே. மோசே கூட அவங்க இதில் இருந்தப்போ, சீனாய் மலையில் இருந்தப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை லேவியராகமம் 26வது அதிகாரத்தில் வர வார்த்தை. இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? எப்படி அண்டர்ஸ்டாண்ட்? இங்கே கோட் பண்ணியிருக்க அதுதான் அங்கே அப்படி சொன்னார் இல்லை, நான் உங்கள் மத்தியில் உலாவி உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் என் பிள்ளைங்களாக இருப்பீங்கன்னு சொன்னார் இல்லை, அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறார், அதனால் நீங்கள் தேவாலயமாக இருக்கிறீங்க.